10th ஸ்டாண்டர்ட் மேத்ஸில் 2வது பாடம் எண்களும் தொடர் வரிசைகளும். எடுத்துக்காட்டு 2.40 பார்க்க போகிறோம்ப்பா. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத ஸ்டூடெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கப்பா. வாங்க கணக்குக்குள்ளே போகலாம். பின்வரும் தொடர் வரிசைகளில் எவை பெருக்கு தொடர் வரிசையாகும்? சப்டிவிஷன் 1 7, 14, 21, 28 டிட்டோ டிட்டோ டிட்டோ. சப்டிவிஷன் 2 1/2, 1, 2, 4 டிட்டோ டிட்டோ டிட்டோ. சப்டிவிஷன் 3 5, 25, 50, 75 டிட்டோ டிட்டோ டிட்டோ. அதாவது 3 தொடர் வரிசை கொடுத்துருக்காங்க. அதில் எது பெருக்கு தொடர் வரிசை அப்படின்னு கண்டுபிடிக்க வச்சுருக்காங்க. கண்டுபிடிப்போமா? தீர்வு. ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் 7, 14, 21, 28 டிட்டோ டிட்டோ டிட்டோ. பெருக்கு தொடர் வரிசைனா பொது விகிதம் சமமாக இருக்கணும். சரியாப்பா? அப்படின்னா பொது விகிதம் R T2/T1 T3/T2 T4/T3ன்னு இருக்கணும். சரியாப்பா? பொது விகிதம் எல்லாமே சமமாக இருந்துச்சுன்னா அது பெருக்கு தொடர் வரிசை. சரியாப்பா? இப்போ 7 T1னும் 14 T2னும் 21 T3னும் 28 T4னு எடுத்துக்கணும். சரியாப்பா? பொது விகிதம் R T2/T1. T2 என்ன இருக்குது? 14. T1 7. 14/7 7 7 14. சரியாப்பா? 2. அடுத்தது T3/T2. T3/T2னா T3 21 T2 14. அடித்து கொடுத்தோம்னா 3 21 7 14 3/2ன்னு கிடைக்கிது. அப்போ T2/T1னும் T3/T2வும் சமமாக இல்லை. சரியா? அப்போனா இது பெருக்கு தொடர் வரிசை அல்ல. Therefore T2/T1 is not equal to T3/T2. எனவே தரப்பட்ட தொடர் வரிசை பெருக்கு தொடர் வரிசை அல்ல. சரியாப்பா? சப்டிவிஷன் 2 1/2, 1, 2, 4 டிட்டோ டிட்டோ டிட்டோ. இதில் 1/2 T1னும் 1 T2னும் 2 T3னும் 4 T4னும் எடுத்துக்கணும். பொது விகிதத்துக்கு என்னப்பா ஃபார்முலா? T2/T1. சரியா? T2/T1 1/1/2. இப்போது பகுதியில் இருக்கிற 1/2 பெருக்கல்ல மாறுச்சுன்னா 2/1ன்னு மாறும். 1 × 2/1. அப்போ என்ன கிடைக்கும்? 2 கிடைக்கும். சரியாப்பா? அடுத்து T3/T2 கண்டுபிடிக்கணும். T3 2, T2 1. 2/1 2. சரியா? அதுக்கு அடுத்தது T4/T3 கண்டுபிடிக்கணும். T4 என்னப்பா கொடுத்துருக்காங்க? 4. T3 2. அடிச்சு கொடுத்தோம்னா 1 2 2 4. அப்போ இதுவும் 2. Therefore T2/T1 T3/T2 T4/T3 2. எனவே தரப்பட்ட தொடர் வரிசை பெருக்கு தொடர் வரிசை ஆகும். அடுத்தது சப்டிவிஷன் 3 5, 25, 50, 75 டிட்டோ டிட்டோ டிட்டோ. சரியா? 5 T1னும் 25 T2னும் 50 T3னும் 75 T4னு எடுத்துக்கணும். சரியா? பொது விகிதம் கண்டுபிடிக்கணும். ஃபார்முலா என்னப்பா? T2/T1. T2/T1 T2 என்ன கொடுத்துருக்காங்கப்பா? 25. 25/T1 5ன்னு இருக்குது. சரியா? 5 அடித்து கொடுத்தீங்கன்னா என்னப்பா வரும்? 1 5 5 25 5ன்னு கிடைக்குது. அதுக்கடுத்து T3/T2 கண்டுபிடிக்கணும். T3 என்ன இருக்குது? 50. T2 என்ன இருக்குது? 25. அப்போ 50/25 1 25 25 2 25 50. அப்போ பொது விகிதம் 5 2ன்னு இருக்குது. சமமாவா இருக்குது? இல்லை. அப்போ நாட் ஈக்குவல்ட்டுன்னு இருக்குது. இப்போ therefore T2/T1 is not equal to T3/T2. எனவே தரப்பட்ட தொடர் வரிசை பெருக்கு தொடர் வரிசை அல்ல. சரியாப்பா? கணக்கில் கேட்டிருந்த 3 சப்டிவிஷனும் கண்டுபிடிச்சாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேவாப்பா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.